உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 14/5/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், வசந்த ருதவ், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை பிரதோஷம், சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேஷ லக்னம், இருப்பு 8 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8:13 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 6 நிமிடங்கள் வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று மாலை 3:25 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 8:13 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 7:19 மணி வரை கர்ஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8 மணி 6 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8 மணி 6 நிமிடங்கள் வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். பூரம், உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப அற்புதம். நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். உங்களது பொருளாதாரம் முன்னேற்றமடையும். அதேமாரி குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம். கண்டிப்பாக நமசிவாயத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் நமசிவாய 108 தடவை சொல்லுங்க. அடுத்தபடியாக சாயந்தரம் போயிட்டு பிரதோஷ அபிஷேகம் பாருங்க, ஆராதனை பாருங்க. அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு உண்டான ஒரு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பால், பழம், தண்ணீர், இது இந்த பன்னீர், என்ன சந்தனம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி இன்றைக்கி குழந்தை பாக்கியம் தேடின்னு இருக்கிறவா நந்தீஸ்வரருக்கு இந்த காப்பரிசின்னு ஒன்று நைவேத்தியம் பண்ணுவாள். கரெக்டாக போய் அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு இந்த காப்பரிசி சாப்பிடுங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்கும். அதேமாரி நந்தி பகவான்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அற்புதமாக அந்த சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசினர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் விரய சனியோடு சந்திர பகவான் இணைகிறார். இன்றைக்கும் அதே தான் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதிர்பாராத சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானங்கள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.
அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் நேற்றைய நாளை விட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் அதே லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உத்தியோகம் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத உணவு வகைகள் அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் நேற்றுக்கு எப்படி இருந்தது அதை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் நேற்றைய நாளை விட இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்தாலும் சில வேளைகளை உங்கள் புத்தி கூர்மையால் சமாளிப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் அதே மாதிரி நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. நட்சத்திர சஞ்சாரம் தான் வேறு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். புரியுதா? உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அணைத்துச் செல்வது நல்லது. கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நாகரீகமாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் அவசியம். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். அற்புதமான ஒரு நாள். புத்தி கூர்மையால் சமாளிப்பீர்கள். இன்றைய தினம் கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்தாலும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சில எதிர்பாராத சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் சந்தோஷமாக நிறைவேறும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகிரன ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரிப்பதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை துணிந்து செய்து அற்புதமாக செயலாற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் தைரியமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு வித வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள்.
உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்தாலும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். குழந்தைகளின் மூலம் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுய பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அர்த்தாஷ்டம சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் உருவாகலாம் என்பதால் கூடுமானவரை கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதோடு எடுக்கும் காரியங்களிலும் சிரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அது வெளியூராக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக கூட இருக்கலாம். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். நேற்றைய விட இன்றைக்கி அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க. சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி சகாயஸ்தானங்கிற 3ஆம் பாவத்தில் சந்திரபகவான் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அதிரடி மாற்றங்களுடன் நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி எதிர்பாராத ஒரு நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அவங்க திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில வெளியுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை துணிந்து செய்து வெற்றி அடைவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் நேற்றை விட இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரியா? ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திரபகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நட்ச சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உங்களோட செயல் திட்டங்கள் அற்புதமாக நிறைவேறும். நல்லா கவனிங்க, செயல் திட்டங்கள். அப்போ இன்றைக்கி திட்டம் தீட்டணும். அப்போ உங்களுக்கு வெற்றி. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சில நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5.